குட் கேப்டன், குட் திங்கிங் பிளேயர் அணி. அதான் இப்படி மிச்சல் சாண்டர் அப்படியே வரான். லட்சமா போலிங் போடும். அவனும் ஜடேஜா தான்டா டபக்கு நீ அப்படியே போலாம். ஜடேஜா தூக்கத்துல அந்த மாதிரி போறான். அதே மாதிரி தான் மிச்சல் சாண்டரும் டபக்கு போட்டு இருப்பான் அவன் போட்டு. சாண்டர் டெஃபினட்டா நீங்க வந்து அண்டர் ரேட்டட். ஐ டோன்ட் திங்க் வேர்ல்ட் கிரிக்கெட்ல எனிபடி அண்டர் ரேட்ஸ் பிகாஸ் ஐ திங்க் ஹி இஸ் ப்ராபப்லி him and Jadeja are two of the best all-rounders going around in world cricket today. ODI format la adu without a doubt. 2022 or something, early 2022 or 2023 I don't know. Subman Gill 200 la adipare appoda சரி அந்த மேட்ச் தான். அந்த மாதிரி தான் ரெண்டு சீரீஸ் அப்பாட்ட சீரீஸ் 2 பேர் போட்டு அடிச்சு அடிப்பாங்க. அது சோ என்னோட ஒப்பீனியன் எப்படின்னா பாபர் அசர்மான் த்ரெட்டே கிடையாது. எந்த டீமுக்கும் த்ரெட் கிடையாது. அவன் நின்னா நல்லது, ரன் வராது ஒரு சைட்ல. அவனை பிளாக் பண்ண ஒரு சைடு. நீ ஆடி பேசா காஜ் அடிச்சுக்கோ. அவன ஒரு நானா கேப்டன் நீ 25 ஓவர் ஆடிடுற பாபர் அசர். In case Pakistan first match தோத்துட்டாங்கனால சீகா, that match against India becomes even more big pressure for them. only possibility தான் 23rd out of the cup. அதுக்கப்புறம் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் வாங்க டிவி காஃபி டிஃபன் வடை இட்லி வடை தோசை எல்லாம் சாப்பிட வேண்டியதாங்க. கொடுத்து காஃபி டீ காஃபி பிஸ்கெட் பன் ஜாம் வடப்பா தான் போயிட்டு வீட்டு தான் அவங்க ஆக்சுவலா. Hi guys, welcome to Cheeky Chika. முக்கு மேல ராஜா. ஆஹா ஏய் கோயிந்தா. Chika, obviously முந்தா நேத்துக்கு நம்ம பார்த்தோம் 2 டீம்ஸ் பார்த்துட்டோம் ஆல்ரெடி, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. சோ இன்னைக்கு குரூப் பி தானே இந்தியா, அதுதான் நான் நினைக்கிறேன். குரூப் பிக்கு வரலாமேன்னு, சாரி குரூப் ஏக்கு வரலாமேன்னு இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து அண்ட் பங்களாதேஷ். ஸோ இன்னைக்கு வில் ஹேவ் அ லுக் அட் நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான். சீக்கா, லெட்ஸ் see where they are. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓபனர் ஆட போறாங்க. going to be a big match. ஏன்னா it can straight away put the tie in எந்த டீம் வந்து who wants their championship credentials in it. குட் பாயிண்ட். நீ சொன்னா பார்த்தா அந்த பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச் சோ 19th நாங்க பாகிஸ்தான் கராச்சி ஆரம்பிது. இது வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃப்ரம் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, நம்ம வந்து இந்தியன் டீம் பத்தி நிறைய பேசியாச்சு, இங்கிலாந்து டீம் பத்தி நிறைய பேசியாச்சு, நம்ம ஆஸ்திரேலியா பத்தி பேசியாச்சு, அங்க அப்கோர்ஸ் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பத்தி பேசுவோம். பட் பாகிஸ்தான் நியூசிலாந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போதுல பாகிஸ்தான் நியூசிலாந்து ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் பார்த்தோம்னா தீஸ் ஆர் 2 இம்பார்ட்டன்ட் டீம்ஸ் இந்தியா. ஏன்னா இந்தியா குவாலிஃபை ஆகுது, பங்களாதேஷ் பாகிஸ்தான் நியூசிலாந்து 3 மேட்ச் ஆட போறாங்க. இந்த 3 மேட்ச் நம்ம மினிமம் 2 மேட்ச் வின் பண்ணி ஆகணும் டு குவாலிஃபை. சோ அதனால பார்த்தோம்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃப்ரம் பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச். நம்ம இந்தியா பார்த்துட்டு இருப்பாங்க, யாரா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படி பார்ப்போம். நம்மளுக்கு வந்து 20th மேட்ச் பங்களாதேஷ். சோ டெஃபினெட்லி தி அதர் டீம் லுக்கிங் அட் ரன் ரேட் எங்க ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வந்துனா குவாலிஃபை எல்லாம் மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும்ல. Yeah, definitely. We'll start with let's start with New Zealand, Chika. Let's start with New Zealand. New Zealand team looking good, Chika. Actually, in the New Zealand team, ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப், மிக்ஸ்ட். எஸ், ட்ரெண்ட் போல்ட் மிஸ்ஸிங் அண்ட் லாக்கி ஃபர்கசனோட இன்ஜுரி வரி இருக்கு. பட் ஓவரால் டீம் காம்போசிஷன் நீங்க பாத்தீங்கன்னா வெரி குட் டீம். சீக்கா, அவங்களுக்கு பேட்டிங் வந்து கன் பேட்டிங் செம டாப் ஆர்டர் வச்சிருக்காங்க. டெவின் கான்வே, இஃப் ரச்சின் ரவீந்திரா இஸ் ஃபிட், ப்ராபபிலி ரச்சின் ரவீந்திரா அண்ட் கேன் வில்லியம்சன், அந்த டாப் 3 இவங்க தான். வில் யங் கூட ஓபன் பண்ணலாம் டிபெண்டிங். மோஸ்ட் லைக்லி வில் யங் அண்ட் டெவின் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா 3 or கேன் வில்லியம்சன் 3, ரச்சின் ரவீந்திரா 4, Daryl Mitchell probably 4 or 5 on the top 5. Looks a solid top 5, Chika. தனம் லேதம் வேற இருக்காண்டா அதுல. சோ மறக்காதீங்க, செம டீம் என்னவோ கன் டீம் அவங்க. நீ சொன்ன மாதிரி அவங்க மறக்காத அவனும் செம ஃபார்ம்ல இருக்காங்க. கிளென் பிலிப்ஸ் மறக்காத, பாகிஸ்தானோட செம செஞ்சுரிச்சான் ரீசெண்டா. ஆமா, ஒரு ரீசெண்ட் ஒன்ல பார்த்தா அவன் செம செஞ்சுரிச்சான். சோ நீ பார்த்தா அந்த டீம்ல பார்த்தா பேட்டிங் வைஸ் எஸ் ஃபேண்டாஸ்டிக். கிளென் பிலிப்ஸ் ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 106 ஆர்டர் பாகிஸ்தானோட பிரில்லியன்ட். அவன் கட்சியில வந்து ஒரு செம கலக்காலிச்சு பேட்டிங் ஆடிட்டு இருக்கான் கிளென் பிலிப்ஸ், which is very good for them. ஏன்னா லோவர் ஆர்டர் வந்து அடி நடிப்பாங்க கிளென் பிலிப்ஸ். அவங்களுக்கு டாப் ஆர்டர் நீ சொன்ன மாதிரி டெவின் கான்வே இஸ் ஃபேண்டாஸ்டிக், ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆளு, ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கே ஆளு. சோ ரெண்டு மூணு நம்ம ஊர் சிஎஸ்கே பசங்க இருக்காங்க. சோ அது என்னன்னா மிச்சல் சாண்ட்னர் கேப்டனா போட்டிருக்காங்க, which is a very good sign because மிச்சல் சாண்ட்னர் மார்க்காங்க செம போலிங் ஆல்ரவுண்ட், செம மூளை உள்ளவன். அவன் பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரமாதமா பண்ணிருக்கான். அவனும் ஐ திங்க் என்னோட ஒப்பீனியன்ல மிச்சல் சாண்ட்னர் will be the key. ஏன்னா ஒரு மாதிரி லைட்டா போடுவான் தெரியுதே மறக்காதீங்க. அகைன்ஸ்ட் இந்தியாவோட அவன் தான் போட்டு வின் பண்ணி கொடுத்தாங்க டெஸ்ட் சீரீஸே 3-0 வின் பண்ணி போயிட்டாங்க வந்துட்டு. சோ மிச்சல் சாண்ட்னர் வெரி அண்டர் ரேட்டட் ஆல்ரவுண்டர். ரொம்ப இது பண்ண கிடையாது, ப்ராபப்லி நாட் ரியலி ரேட்டட் வெரி ஹை இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. பட் என்னோட ஒப்பீனியன்ல குட் கேப்டன், குட் திங்கிங் பிளேயர் அணி. அதான் இப்படி மிச்சல் சாண்ட்னர் அப்படியே வரான். லட்சமா போலிங் போடும். அவனும் ஜடேஜா தான்டா
டபக்கு நீ அப்படியே போலாம். ஜடேஜா தூக்கத்துல தான் அந்த மாதிரி போறான். அதே மாதிரி தான் மிச்சல் சாண்டலும் டபக்கு போட்டு இருப்பான் அவன் போட்டு. மிச்சல் சாண்டனர் டெஃபினட்டா நீங்க வந்து அண்டர் ரேட்டட். ஐ டோன்ட் திங்க் வேர்ல்ட் கிரிக்கெட்ல எனிபடி அண்டர் ரேட்ஸ் பிகாஸ் ஐ திங்க் ஹி இஸ் ப்ராபப்ளி him and Jadeja are two of the best all-rounders going around in world cricket today, ODI format la, without a doubt. And just adding to that, Chika, Kane Williamson oda form, he is in top form, Chika. Kane Williamson in the mari form la irukumbodhu ominous signs ella match adichirukan, Chika. Almost every game has been a run fest for Kane Williamson. On the last 10 ODIs la வந்து 1 2 3 4 5 6 50s and 100. Last 10 ODIs la his lowest score being 14. So this is going to be around Kane Williamson, especially Pakistan la vera aadranga wicket la onnume avadu. I think New Zealand are very strong favorites to come out of this group, Chika. அவங்களோட பேட்டிங் லைனப் அண்ட் அவங்களோட ஸ்பின் bowling attack is also very good. Mitchell Santner, Michael Bracewell, Rachin Ravindra போடலாம். Glenn Phillips can also chip in. அவங்களோட bowlingல அவங்களோட ஃபாஸ்ட் bowlingல தான் Chika அங்கதான் எங்கேயாவது மாட்டிப்பாங்களா? ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. மேட் ஹென்ரி இஸ் தேர் லீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் bowler. லாக்கி ஃபர்குசன் இஸ் நர்சிங் an injury. அவர் எவ்வளவு மேட்சஸ் ஆடுவாருன்னு தெரியல. வில் ஓரோர்க் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். the tall fast bowler shows promise definitely, but it's still a little inexperienced, Chika. Only Matt Henry and Lockie Ferguson's injury is very key. அவனுக்கு இவன் இல்லடா மச்சான், நம்ம போற போல்ட் இல்ல, அந்த தண்டு போல்ட், அது பால் ஸ்வைன் உள்ள வரும். அந்த ஸ்வைன் உள்ள வந்தா நம்ம பசங்க கஷ்டப்படுவாங்க. அந்த ஸ்வைன் உள்ள வருதுன்னு ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல ஏத்து போட்ட மேட் ஹென்ரி கீட் எல்லாம் போட்டோம். டெஸ்ட் மேட்ச் நல்லா பண்ண மேட் ஹென்ரி, வில் ஓரோர்க் அது நல்லா பண்ணாங்க. பட் மறக்க ஒன் டே நீ பார்த்தா கூட பால் கீழ் மூலம் ஆளான்னு வச்சுக்கோ, மூச்சு கால் நீ கராச்சியில போட்டு மொழ தேய்ச்சி வச்சிருப்பாங்க விக்கெட். மொழ தேய்ச்சி வச்சிருப்பாங்க விக்கெட். 350 தாங்க. பட் மேட் ஹென்ரி எஸ் இஸ் நாட் பேட், பட் அந்த கராச்சி விக்கெட்ல என்ன பண்ண போறான் அதுதான் நம்ம பார்க்கணும். மொழ இருக்க போகுது. என்னோட ஒப்பீனியன்ல எஸ், பட் ஒன்லி திங் குட் ஃபார் நியூசிலாந்து, ஒன் திங் குட் ஃபார் நியூசிலாந்துனா அவங்க ரீசெண்டா பாகிஸ்தான் ஆடி இருக்காங்க. சோ ரெண்டு டீமுக்குமே ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும், எஸ்பெஷலி நியூசிலாந்து, பிகாஸ் இட்ஸ் அவங்க பாகிஸ்தான் ஹோம் கண்டிஷன்ஸ், இந்த பசங்க அங்கேருந்து வராங்க. ஆனா பாகிஸ்தான் சைட் பார்த்தேன் இதே நீ கம்பேர் பண்ணா நியூசிலாந்து சைட் வந்து போலிங் நீ சொன்னா மீடியம் பேஸ், கொஞ்சம் ஃபாஸ்ட் மீடியம் பேஸ் சொன்னா கொஞ்சம் தத்திங்கினத்தோம் தான். இந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டா கூட ரச்சின் ரவீந்திரலாம் இந்த மாதிரி வீட்டுல எவ்வளவு தெரியாது அவனுக்கு. சாண்ட்னர் அண்ட் மைக்கேல் பிரேஸ்வெல் தான் மெயின் ஸ்பின்னர்ஸா இருப்பாங்க. ரெண்டு பேரும் நல்ல ஸ்பின்னர்ஸ் Chika. மைக்கேல் பிரேஸ்வெல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நிறைய நாள் இன்ஜுரினால he couldn't play, but Michael Bracewell, if Rachin Ravindra is not fit, there is a high chance that Michael Bracewell might only start Chika. இந்த மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து அப்படி மச்சான் அவன் பேட்டிங் இருக்கு மாட்டிக்கிச்சின்னு வச்சுக்கோ, அடி கொடுத்துருவான். ரொம்ப ஒரு நாள் அடிப்பான். இந்தியாவோட கூட செம்மையா அடிப்பான். இந்தியா வந்து couple of years back 2022 or something, early 2022 சுப்மன் கில் 200 அடிப்பாரு அப்பதான். தெரியும் அந்த மேட்ச் தான். அந்த மாதிரி தான் ரெண்டு சீரீஸ் அப்பாட்ட சீரீஸ் 2 பேர் போட்டு அடிப்பாங்க. அது விட்டு லெட்ஸ் நாட் கோ டீப் இன்டு இட். சோ நீதான் ரைட்டுப்பா, நான் ஆக்கி பண்ணா கட்டுவேட போட்டு Chika உங்களுக்கு பேஷ் பண்றீங்க பால்ந்து கட்டிட்டு வந்திருக்காரு. சும்மா ஆரம்பிக்காதீங்க. அவர் தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஓடிஐ பேட்டர் மாதிரி ஆடின்னு இருக்காரு கேன் வில்லியம்சனுக்கு பின்னாடி. ரைட் பிஹைண்ட் கேன் வில்லியம்சன் இன்னி தேதிக்கு அவர் தான் இருக்காரு. யாரு சொல்ற நீ? சுப்மன் கில்ல தான். நான் அவனை பத்தி சொல்லவே இல்லைப்பா, நான் சொல்றப்பா, நான் சரண்டர் சொல்லிட்டேன், நாளை விட்டுட்டல. நீ இந்த திரும்பி சுப்மன் கில் தான் வானான்ட்டு. இந்தியா பத்தி நிறைய பேசியாச்சு, இங்கிலாந்து பத்தி நிறைய பேசியாச்சு, என்ன ஆளை விடு. Okay, let's go to let's just get a fair marking on 10. எவ்வளவு கொடுப்பீங்க Chika இந்த ஸ்குவாடுக்கு? See, I'll give it about 7.5. Let me be very frank, because I thought it's an 8 out of 10 squad, Chika. They haven't because of the batting இருக்கு மச்சான். நீ டீம் ஓவரால் தான் பார்க்கணும். நீ பேட்டிங் மட்டும் பார்க்க மாட்டாங்க, போலிங் மட்டும் பார்க்க. அவங்க ஃபீல்டிங்ல இதெல்லாம் சேவ் பண்ணுவாங்க, மறக்காது. போலிங்ல விட்டா கூட 25 ரன்ஸ் ஃபீல்டிங்ல சேவ் பண்ணுவாங்க அவங்க. Don't forget, it's a 50 over match. ஜாஸ்தி, பட் ஒரு 10-15 நீ மறக்காது. 50 over match T20 ல அவங்க 20 ரன்ஸ் சேவ் பண்ணுவாங்க அவங்க. இது 50 ஓவர் மறக்காது. It's a 50 over format. நீ ஈஸி ஒரு ஓவருக்கு ஒரு ரன் அரை ரன் சேவ் பண்ணா 25 ரன்ஸ். இது ஒரு ஓவர் ஒரு ரன் ஈஸியா சேவ் பண்ணாங்க. இந்த காரணம் 30 to 40 ரன் சேவ் பண்ணுவாங்க ஃபீல்டிங்லயே. எல்லாம் கன் ஃபீல்டர். கிளென் பிலிப்ஸ் கன் ஃபீல்டர். அங்க நீ எடுத்து பார்த்தா ரச்சிந்திரா அந்த கன் ஃபீல்டர்.
எல்லாம் கன் ஃபீல்டர்ஸ், எல்லாம் ஃபாஸ்ட் மூவர்ஸ் ஆன் தி ஃபீல்ட், மறக்காதீங்க. அண்ட் மேட் ஹென்ரி இஸ் நாட் a bad fielder, he is a good fielder. So நீ மறக்காத, அவன் ஓவரால் ஃபீல்டிங் பார்த்தனா they are good feeling, good catches of the ball also, and you don't forget that. Yeah, anyway, sorry, let's move on to Pakistan, Chika. Where do they stand? Tournament hosts, current holders actually, Champions Trophy ki. அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி ப்ராப்ளம். ஹாரிஸ் ராவ் அவருக்கு வந்து ஒரு நர்சிங் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. அவங்களோட மெயின் பேட்டர் சீக்கா சேம் அயூபின் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், he has been out, Chika. So our injury ஆனதால now they have gone back to Fakhar Zaman and Babar Azam opening. They Saud Shakil, number 4ல வந்து முகமது ரிஸ்வான் வருவாரு. அதுக்கப்புறம் சல்மான் அலி ஆகா அவர் ஆடுவாரு. They do have problems in their batting, Chika. அவங்களோட bowling lineup எவ்வளவுதான் ஒரு fast bowling lineup on paper looks decent, good actually, but their batting is definitely a problem. They're too dependent on Fakhar Zaman, Babar Azam and Mohammad Rizwan to do something. பாபர் அசம் விட்டுற மாட்டான், ரொம்ப நாள் ஆச்சு மேட்ச். ப்ளீஸ் பாபர் அசம் பேசினே இருக்கானா. நீ லாஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்து கூட பாபர் அசம் பாரு, நீ ஸ்கோர்ஸ் எடுத்து பாருங்க. இதை வச்சு நீ பார்த்தா நீ வந்து பாபர் அசம் யாரும் பேச மாட்டாங்க. 2023 வேர்ல்ட் கப்லயே கஷ்டப்பட்டான். இதெல்லாம் போஸ்ட் 2023 வேர்ல்ட் கப் நான் சொல்றதுலாம். சோ என்னோட ஒப்பீனியன் எப்படின்னா, பாபர் அசம் த்ரெட்டே கிடையாது, எந்த டீமுக்கும் த்ரெட் கிடையாது. அவன் நின்னா நல்லது, ரன் வராது ஒரு சைட்ல, அவனை பிளாக் பண்ண ஒரு சைடு. நீ ஆடி பேசா காஜி அடிச்சுக்கோ, அவனை ஒரு நானா கேப்டன் நீ 25 ஓவர் ஆடிடுவான் பாபர் அசம். அவன் ஆடு. See, you need one day cricket is all about, yes, one guy staying there at the same time keeping a tempo going. பாபர் அசம் டெம்போ கிம்பலாம் இருக்கு, அவன் போயிடுது. 2019 வேர்ல்ட் கப்ல சுமாரா ஒரு டெம்போல ஆடிந்தான். 2020 வேர்ல்ட் கப்ல புஷ்னு இறங்கிடுச்சு, இப்ப அதுக்கு புஷ்னு போயிடுச்சு. சோ பாபர் அசம் நாட் a threat for me. திருப்பி நீ பார்த்தா 2017 பேட்டிங் ஆர்டர் பண்ணா பேக் டு ஃபக்கர் ஜமான். ஃபக்கர் ஜமான் தான் இந்தியாவோட செஞ்சுரி அடிச்சான் the 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபில. இஃப் ஐம் ரைட், he scored a century. அவன் தான் போட்டு இந்த அஸ்வினியும் ஜடேஜா போட்டு அடிக்கடி நடிப்பான் ஃபைனல்ஸ்ல இந்தியாவோட. சோ அந்த அதே கோயிங் பேக் டு ஃபக்கர் ஜமான். ஃபக்கர் ஜமான்னா சம பட்டாபாகியம் படக் லேக்கியம் கிரிக்கெட், பட் இஸ் இன் குட் ஃபார்ம். லெட்ஸ் பி வெரி கிளியர், he is in good form, he is in reasonable good form. But again, சம பட்டாபாகியம் படக் லேக்கியம் கிரிக்கெட்டர் ஃபக்கர் ஜமான். நீ சொல்ற மாதிரி ஆயூப் டெஃபினெட்லி டோன்ட் மிஸ் ஆயூப். சோ ரிஸ்வான் அவங்க கேப்டன் அடிச்சாதான் உண்டு. அவங்க மிடில் ஆர்டர் வந்து எல்லாம் they are too dependent on the youngsters. உஸ்மான் கான், சல்மான் ஆகா, நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் ஆடி போறாங்க. மீடியம், ஃபாஸ்ட் மீடியம் அதே அட்டாக் தான். சோ இந்தியா, ஐ மீன் நியூசிலாந்து ஆல்சோ யூஸ் தி அட்டாக். தட்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த பாகிஸ்தான்ல கராச்சில பால்லாம் அவ்வளவு மூவ் ஆகுது வியூவர்ஸ். இதே லாகூர் தான் நான் சொல்லுவேன், கொஞ்சம் விண்டர் இருக்கும், லேட் விண்டர் வரும், பால் சைனா மூவ் ஆகுது. லாகூர், கராச்சி தான் பாம்பே மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். சோ அந்த அப்ராம் அவன் தான் லீட் பண்ண போறான் ஸ்பின் அட்டாக் கூட. சோ எனக்கு என்னன்னா, பாகிஸ்தான் டீம் பார்த்தா ஒரு மாதிரி அறகுற டீமா இருக்கு. They might spring a surprise, I'm not saying no, they might spring a surprise, but எல்லாம் யங்ஸ்டர்ஸ். ஒரு விஷயம் பார்த்தா it's better for them also, ஏன்னா ஒரு ப்ரெஷர் கிடையாது. யங்ஸ்டர் பண்ணா he can go just express himself, do whatever they want. I think Pakistan is going to struggle, Chika. எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்ல பாகிஸ்தான் மேல. I think they will struggle. They're not a great side. They haven't been playing great cricket also of late. நீங்க அவங்களோட ரீசன்ட் பாஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, it hasn't been all, ரொம்ப இன்கன்சிஸ்டன்சிஸ் தெரியுது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ராஃபில இன்கன்சிஸ்டன்டா நீங்க ஃபர்ஸ்ட் மேட்சே, இன்கேஸ் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்கனால சீக்கா, தட் மேட்ச் அகேன்ஸ்ட் இந்தியா பிகம்ஸ் ஈவன் மோர் பிக் பிரஷர் ஃபார் தெம். ஏன்னா அவங்க அந்த மேட்ச் இந்தியாவோட தோத்துட்டாங்கன்னா, பீயிங் த டோர்னமெண்ட் ஹோஸ்ட், they might be out of the tournament within the first 2 games itself. So there is a high possibility. அதான் பாசிபிலிட்டி, ஒன்லி பாசிபிலிட்டி தான். 23rd அவுட் ஆஃப் தி கப். அதுக்கப்புறம் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் வாங்க டீ காஃபி டிஃபன் வடை இட்லி வடை தோசை எல்லாம் சாப்பிட வேண்டியதாங்க. கொடுத்து காஃபி டீ காஃபி பிஸ்கெட் பன் ஜாம் வடப்பா தான் போயிட்டு வீட்டு தான் ஆக்சுவலா. But I'm actually with you, Chika. I think Pakistan the first 2 matchesல மாட்டிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த 3 டீமுக்கும் பிக்சர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் கொஞ்சம் டஃபர் பிக்சர் லிஸ்ட். ஏன்னா நியூசிலாந்து செகண்ட் மேட்ச் பங்களாதேஷ் ஆடிடுறாங்க, இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்சே பங்களாதேஷ் ஆடிடுறாங்க. சோ அங்கதான் அந்த லாஸ்ட் மேட்ச் தான் இந்தியா வந்து will play நியூசிலாந்து. சோ அதுக்குள்ள there is a high possibility that Pakistan might be out of it, but we'll have to wait and see. என்ன வேணாலும் நடக்கலாம். 23rd February out of it. நீ சொல்ற மாதிரி டீம் அப்பாட்ட டீமா இருக்குது. இல்ல யாருமே அட்லீஸ்ட் நானா நியூசிலாந்துனா நான் அவ்வளவு மேட்ச் எல்லாம் பாக்கலாம் கூட, யார் பையரு எவரு
ಇವರು ತಾಯಬ್ ಜಹೀರ್ ಅವರು ಶೌಚ್ ಶಕೀಲ್ ಅವರು இது மாதிரி தேட வேண்டியிருக்கு எல்லாருக்கும். நம்மளுக்கு ఎవరు ஏமண்டி எக்கட உன்னாரு அப்படின்னு தேட வேண்டியிருக்கு எல்லாத்தையும் உட்காந்து. சோ இந்த சைடு பார்த்தோன்னா நீ அது பாபர் ரசம் அதே பாபர் ரசம் போட்டு அதே மாதிரி பக்கா சமான் 2017 சொல்லிட்டு இருக்காங்க. அதே பேரை போட்டு மாவரிச்சு அது மாவே முடிஞ்சிச்சாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு 2030 நம்ம வடா பாதம் வச்சிருக்காரு. அவர் தான் ஆக்சுவலி ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருக்கலாம் அவங்களுக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ப்பா ஃபக்கர் ஜமான் செம ஃபார்ம்ல இருக்கான்டா. பட் அகைன் யூ ஆர் நாட் கெட்டிங் மை பாயிண்ட். நீ 2023 வேர்ல்ட் கப்ல நல்லா ஆடினா. தட்ஸ் a good point. Good, well done producer. Good point. 2023 வேர்ல்ட் கப் நல்லா ஆடினா. இங்க நல்லா ஆடிட்டு இருக்கான். பட் தென் அவன் செம்மப்பட்டா வாங்க படாடி இருக்கான். நீ புரிஞ்சுக்கோ. ஐடியலி சூட்டடா இருக்கும் சீக்கா. கராச்சி விக்கெட் செம்ம பிளாட் விக்கெட், பால் ஸ்விங்கும் ஆகாது. there is a high chance if நியூசிலாந்து எங்கயாவது if Pakistan has to win this match, ஃபக்கர் ஜமான் ஒரு சரியான 100 அடிச்சாதான் உண்டு பாகிஸ்தானுக்கு. அந்த மாதிரி தான் நான் பாப்பேன் இந்த ஃபக்கர் ஜமான். நியூசிலாந்து நீ மறக்காத, நீ even assuming Pakistan bat for score 350, நியூசிலாந்து டீம் எப்படின்னா மறக்காத, இந்தியாவோட செமிஃபைனல் 2020 வேர்ல்ட் கப்ல ஒரு மாதிரி கொஞ்சம் கலக்கினாங்க தெரியுமா? அந்த டேரில் மிச்சல், கேன் வில்லியம்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு மாதிரி பயந்துட்டு அதிர்து இல்ல, அது இந்தியா அதிர விட்டாங்கல்ல. செம ஸ்கோர் அடிச்சு 370 அடிச்சாங்க இந்தியா செமிஃபைனல்ஸ்ல, மறக்காது. அதை அதிர விட்டாங்க. சோ நியூசிலாந்து என்னன்னா அவங்க பேட்டிங், கட் பேட்டிங் and depth in batting for New Zealand, something fantastic. You see the depth in New Zealand batting, amazing depth in batting. In fact, in opinion, one of the best batting sides in the World Cup na New Zealand solva nanu, one of the best World Cup sir batting sides. India, New Zealand sama batting after India oda top 8 adukaprom neenga second neenga eppadi neenga comparison eduthu paathaangalo New Zealand oda batting na number 2 rank ah varum. That is actually completely, yeah, I agree with you completely. That's why அவன் செம்ம பேட்டிங் எடுத்துருக்கு அவங்களுக்கு. அது என்ன புடிச்சிருந்தா அவங்கள்ட்ட இந்த கிளென் வில்லியம்ஸ்ல ஃபீல்டிங்கும் பண்ணுவான், bowlingம் பண்ணுவான், விக்கெட் கீப்பிங் பண்ணுவான், திடீர்னு ஆப்ஷன் இப்படி போடுவான், அப்படி போய் போடுவான், விக்கெட் எடுப்பான், செம்மையா கேட்ச் பண்ணுவான், அவன் செம்மையா கேட்ச் பண்ணுவான், டெட்லி ஸ்டாப் பண்ணுவான். They have this multi-dimensional cricketers. This multi-dimensional cricketers-னாலே யார் என்ன பண்ணுவான், அந்த ரச்சின் ரவீந்திரா என்ன வேணா பண்ணுவான் ஃபீல்ட்ல, சாண்டர் என்ன வேணா பண்ணுவான் ஃபீல்ட்ல. இந்த கோவிந்தா போலிங் போட்டு இவருக்கான அவன் பேரு மிச்சில், டேரில் மிச்சில், அவன் திடீர்னு பார்த்து கோவிந்தா போலிங் போட்டு மொள்ள போட்டு விக்கெட் எடுத்து. சோ அவங்ககிட்ட இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் கிரிக்கெட் இருக்காங்க. இந்த மல்டி டைமென்ஷனல் இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் அவங்க இது ஒன் டே கிரிக்கெட், T20 கிரிக்கெட்ல. யா எனிவே गाइस நீங்க போய் போடுங்க. பாகிஸ்தானுக்கு எவ்வளவு சீக்கா கொடுப்பீங்க? 10 மார்க்குக்கு 5. நான் சொல்றேன் காவே கராச்சி ஸ்டேஷன் உட்காந்து லாகூர்ல 23 அப்புறம் துபாயில போயிட்டு அங்க ஸ்டால் போட்டுருவாங்க எல்லாரும். ஏய் சாய் டீ காபி சாய் வடை இட்லி வடை ஒரு சைடு வடா பாவாங்க அந்த சைட்ல. அது மாதிரிதான் போயிட்டு போகுது. இந்த டீம் வந்து ஒரு அபாட்ட கட்டி இந்த டீம் பார்த்தா ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு யாருக்காவது கான்பிடன்ஸ் வருதா பாகிஸ்தான் வந்து எங்கேயாவது நியூசிலாந்து அடிக்க முடியுமா அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. நீ கரெக்டா அதே பாபர் அசம் மேல நம்பிக்கையே கிடையாது எனக்கு. ரிஸ்வான் கேப்டன், ரிஸ்வான் ஓகே, குட் பேட்டிங் விக்கெட், நல்லா ஆடுவான். இஸ் நாட் a bad player, இஸ் நாட் a bad captain also. In fact இந்த ரிஸ்வான் கொஞ்சம் ரிஸ்வான் இஸ் திங்கிங் கிரிக்கெட்டர் சீக்கா, நல்ல பேட்டர் சீக்கா. ரிஸ்வான் is a very intelligent player by the way. He's an intelligent player also. In fact அவனோட ரீசன்ட் ரெக்கார்ட் பார்த்தா ரிஸ்வான் விக்கெட் ரெக்கார்ட் பார்த்தா வெரி குட் ரீசன்ட் ரெக்கார்ட் ஆகுது. இவனும் பாபர் அசமும் தான் மாத்தி அடிக்கிறாங்க. பாபர் அசம் அடிச்சா ரிஸ்வான் சாரி இவனும் ஃபக்கர் ஜமான் சாரி இவனாவது ஒரு பாதி இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணா which is very good. ஃபக்கர் ஜமான் நல்ல ஸ்கோர்ஸ் இருக்கு. பாபர் அசம் திருப்பி போடுப்பா. பாபர் அசம் அடிச்சிட்டு இருக்காங்களே, போடுப்பா ஒரு வாட்டி எனக்கு காம்பா. பாபர் 23 10 52 73 22 and decent starts. It's not like he's in bad form. He's not in bad form. Ani for 52 or 71 deliveries, 73 of 95 deliveries, strike rate 88. நான் சொல்றேன் நீ ஆடு காஜி அடி மச்சான், ஒரு சைடு முழுக்க நின்னுடுவான். 100 not out of 200 balls இருப்பான் இவன். போனா 100 not out of 150 balls. 200 balls ல 100 of 110 balls ஆடுவான். 150 balls. Opposition very happy. அவங்க 275 தாண்ட மாட்டாங்க, அவ்வளவுதான். 90 strike rate. நான் சொல்றேன் டாக்டிக்கலா தான் போணும் பெஸ்ட் in the end. என்னது? He'll make up for it in the end. ani அவனா ரிஸ்வான் நீ சொன்னியா ஒத்துக்கறேன், ஃபக்கர் ஜமான் சொன்னியா நீ ஒத்துக்கறேன். Some people you need that
or extraordinary shot making capability. He's very good technically, maybe. He's very good looks wise. He has fantastic flowing drives, flowing on drives. அதெல்லாம் ஒத்துக்கிறேன். But carrying a bowling apart is very one மறக்காத. ஒரு ஸ்டேஜ் அப்புறம் 20 கிரிக்கெட் இருக்கணும், லிமிட் ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஒரு ஸ்டேஜ் எஸ்பெஷலி மாடர்ன் கிரிக்கெட் யூ ஷுட் ஜஸ்ட் கோ ரன் அ பால் மேல தூக்கி கிழிச்சு கொடுத்தோம் போலிங்க. கிழிச்சு போலர்ஸ்க்கு என்ன பண்றது தெரியாது. ஐயோ என்ன இப்படி அடிக்கிறாங்க. இப்ப ஸ்ரேயஸ் அடிச்சாங்க, இங்கிலாண்டோட அடிச்சிருந்தாங்க. இப்ப சுப்மன் கில் அடிச்சிருந்தாங்க. எல்லாரும் சுப்மன் கில் ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், அவர் ரோஹித் சர்மா அடிக்கிச்சே, இந்த டாப் 5 நம்ம அடிக்கிச்சே, அவன் ஸ்கோர் என்னைக்கு எப்ப ஸ்கோர் அடிக்கிச்சே வேற லெவல்ல இருந்தது. ஆனா அது டெஃபினட்டா அதான் சொல்றேன். எப்படி இருந்து கட்சி மேட்ச் 40 லட்சம் கேவ் அவன் 40 லட்சம் எப்படி இருந்து பாத்தியா? 23 பால்ல the best innings out there was Rohit Sharma's Chika by a country. அதான சொல்ல வரேன். நான் ரோஹித் சர்மா சொல்லிட்டேன் பேர் முதல்ல. ரோஹித் சர்மா அடிச்சே அதிருது இல்ல, இவன் அதிரபடி பார்த்து நம்ம தான் குதிக்குது. வெரி குட், ஆடு 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 நான் அப்படின்னு நான் கேப்டன் ப்ளீஸ் பிளே ப்ளீஸ் பிளே ப்ளீஸ் பிளே அப்படின்னு. குட் ஷாட் பாபர், வெரி குட் கவர் டிரைவ், காப்பி புக் அப்படின்னு நான். சரி, எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. கைஸ் உங்களோட ரேட்டிங்ஸ் போடுங்க. who is more likely to qualify, நியூசிலாண்டா இல்லாட்டி பாகிஸ்தானா? Before you go, don't forget to subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon, notification will be back. நியூசிலாந்து வேணா சொல்லு, I'd say yes, fantastic job team. I'll give it, that's why I give them 7.5.